இனி நீங்கள் கைவிடப்பட்டவன் அல்ல என்று தேவன் உங்களிடம் கூறுகின்றார். அவர் மீண்டும் உங்களிடமாய் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று நீ தேடிக்கொள்ளப்படுகின்றவனாய் என்று கூறுகின்றார். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம், எங்கே தொலைச்சோன்னு தெரியல. தொலைச்ச இடத்துல தேடுறதை விட்டுட்டு வேற எங்க நம்ம தேடிட்டு இருக்கோம்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. தினந்தோறும் ஜெபியுங்கள். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மைக்கு இங்கே இடமே கிடையாது. சில பல தவறுகள் பண்ணாதான், சில பல விஷயங்கள் பண்ணாதான் வாழ்க்கையில் பிழைக்க முடியுது. உண்மையாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. இன்றைக்கி உண்மையாக இருந்து பாருங்களேன், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நமக்குள்ளேயே தோணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி எத்தனையோ சோர்ந்து போயிருக்கோம்ல, எதுவுமே பண்ண முடியல, நான் கைவிடப்பட்டேன், தனியாக தான் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை பிரதர். தனிமை தான் எனக்கு எப்போவுமே, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது என் தனிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நேரமும் ஆண்டவரை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் சரி, நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரோ. சில வேளை நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, என்னடா இது எல்லாருமே நல்லா இருக்காங்க, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருடைய முகத்துலையும் ஒரு புன்னகை தெரியுது, ஒரு சந்தோஷம் தெரியுது, ஆனால் நம்ம முகத்தில் எதுவுமே தெரியலையா? ஏன்னா சில பல பிரச்சனைகள் இருக்குது நமக்குள்ளே. அடுத்தவங்க தான் பார்த்துட்ருக்கோம், அடுத்து இப்படி போகிறான், எப்படி வரான், எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சில பல யோசனைகள் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். என்னைக்காச்சும் உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? நம்ம மாற மாட்டோமா? அடுத்தவங்களே நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பற்றி பேசணும்ல, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பேசணும்ல. என்ன பண்ண போகிறோம்? யோசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக யாரையும் பார்க்காதீங்க. பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஏன்ச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். நமக்கான ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை நோக்கி நம்ம தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதையை என்றைக்குமே விட்டுறாதீங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பிரச்சனை மத்தியில், எவ்வளோ ஒரு வன்முறையின் மத்தியில் அவரை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்களே, பார்த்துருவீங்களோ. யாருக்காக இந்த வலியும் வேதனையும்? நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் தாக்கியிருக்கலாம். 2023 முடிகிற தருணம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கா. எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்துருச்சு. கண்ணு மூடி கண்ணு தரத்துக்குள்ளே 2023 முடிய போதா? ஐயோ, திரும்பி பார்க்கும்போது சில பல பிரச்சனைகள், சில பல போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம், இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் 2024 பிறக்க போகின்றது. புதிதாக பிறக்கின்ற மாதம் நமக்கு நல்லபடியாக இருக்கணும்ல, வருடம் நல்லபடியாக இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் நல்லபடியாக போகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போவே நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு இடமும் சரி, எங்கள் வாழ்க்கை மாறாதா, இல்லை இப்படி தான் போயிடுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். எல்லாமே நகர்ந்து போயிட்டுருக்கு, எல்லாமே அப்டேட்ஸில் இருக்குது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அப்டேட்ஸில் இல்லை. ஏன் இப்படி யோசிக்கிறோம்ல? அடுத்தவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான், எங்கேயோ போயிட்டான் பிரதர். என் கூட படித்த பையனாக இருக்கட்டும், என் சொந்த உறவுகளாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இப்போது எங்கேயோ ஓவர் லெவல் டாப்பில் போயிட்டாங்க பிரதர். ஆனால் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது வெற்றி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் விட்டுறோம். இனிமேல் வாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி விட்டுடலாமான்னு தோணுது பிரதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஜெபியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நீ தேடிக்கொள்ளப்பட்டவன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். நீ கண்டிப்பாக நீ ஒரு சில வாழ்க்கையில் ஜெயிப்ப. இப்போ நீ இப்படி இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் ஃபீல் பண்ண அந்த விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கா பண்ணு, பார்த்துக்கலாம். தோல்வி தான் என்ன பண்ணுறது, தாங்கிக்கணும்ல. சில பல வலிகள், சில பல பாரங்கள் தான். இல்லைங்க என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? சாய்ஸஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சிடாதீங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்றும் தேடிக்கொள்ளப்படுகின்ற மனுஷராக நீர் எங்களை சீர்தூக்கப்படுவதாக என்று வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை கொடுக்க போதுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் எளிதாக கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை வச்சு நாங்கள் அதை எப்படி நாங்கள் வாழணுன்றதை பழகிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இல்லை எனக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வேணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பிடிவாதத்திலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களில் எல்லாவற்றையும் செய்ய ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுக்க நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் பலவீனமாகவும் துக்கமாகவும் வெறுமையாகவே உணர்கின்ற ஆண்டவரே, தயவாய் எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. மறுபடியும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்தையும் வாழ்வையும் உமக்கு அர்ப்பணிக்கின்ற உம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. கைவிடப்பட்டவனாக இல்லாமல் தேடிக்கொள்ளப்படுகின்றவனாய் எங்களை மாற்றும் உம்முடைய பலன் எப்போதும் எங்களுக்கு இருக்க போதுக்கான ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எல்லா ஜனங்களிலும் கிருபையை தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன், ஆமேன்.